ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 25 வருஷம் கழித்து நான் புரிஞ்சுக்கிட்ட உண்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ என்னை போல் டெய்லராக இருந்து சாதித்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்காகத்தான். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 25 வருஷமாக இந்த தையல் தொழிலில் இருக்கேன். அதில் ஒரு 10 வருஷமாக வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது 15 வருஷமாக இந்த தையல் கடையை நடத்திட்டு வரேன் இப்போ வரைக்கும். அதனால தான் என்னால் உங்ககிட்ட என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க முடியுது. அப்புறம் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறையா டெய்லர்ஸோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? திறமையும் ஒர்க்கும் இல்லாதது பிரச்சனையாக இல்லை, அவங்களுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 வருஷமாக இந்த டெய்லரிங்லேயே அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகவே இல்லை. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபேஷனும் சரி, கஸ்டமர்ஸும் சரி, மார்க்கெட்டு இது எல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே தான் வருது. அப்போது நம்மளை நாம் மாற்றிக்கிட்டு கட்டாயம் மாற்றிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த தொழில் நமக்காக வெயிட் பண்ணாது, நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம ஒர்க்கை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா? சரி, நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இந்த டெய்லரிங் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். அப்புறம் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டெய்லர் தொழிலுக்கு என்ன ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எம்ப்ராய்டரி எனக்கு சூஸ் பண்ணேன். சரி, எம்ப்ராய்டரியும் சேர்த்து நம்ம இதோட நடத்துவோமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்து அப்படி இப்படின்னு யோசனை பண்ணி அப்புறம் அதுலேயும் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி, வாங்கிடலாம் அப்படின்னு. அதோட அமௌண்ட்டை பார்க்கக்குள்ளே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோயோ, இவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோமா? ஏன்னா நமக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் இதில் ஒரு 50% என்னால் கற்றுக்க முடியும். எப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு டெய்லர், 20 வருஷம் நான் இதில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னால் ஒரு 50% என்னால் கற்றுக்க முடியும். ஒரு 50% எம்ப்ராய்டரி என்னால் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் அதை விட எனக்கு ஒரு பெரிய பயம் என்ன இருந்துச்சுன்னா, சரி, நம்ம 20 வருஷமாக இதே இடத்துலே தானே இருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை இப்படியே போகக்கூடாதுல்ல. நெக்ஸ்ட் லெவலுக்கும் நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டுன்னு மேலே போய்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதனால் நான் ஃப்யூச்சரை நினச்சி எனக்கு ஒரு அதிக பயம். இந்த பயத்தை விட எனக்கு அந்த பயம் அதிகமாக இருந்துச்சு. சரி, எப்படியாவது சரி நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு பண்ணேன், நம்ம சேஞ்ச் பண்ணணும், நம்ம தொழிலை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு சரி மிஷினை கண்டிப்பாக வாங்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த மிஷினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிட்டோம். அன்னைக்கு நான் அதை வாங்கி அதை கற்றுக்கிட்டு எம்ப்ராய்டரியும் பார்த்துக்கிட்டு தையல் தொழிலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு நான் ரன் பண்ணேன் 5 வருஷமாக. எம்ப்ராய்டரியும் சேர்த்து பண்ணும்பொழுது இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எம்ப்ராய்டரியிலே ஒரு அதிகமாக கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் கஸ்டமரும் வர ஆரம்பித்தாங்க. அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா என்கிட்ட டெய்லரிங்கும் இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு அதில் நீட் ஃபினிஷிங் பிடிச்சி போய் நீங்களே எம்ப்ராய்டரியும் போட்டு ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருங்க அப்படின்னு எனக்கு டெய்லரிங் கஸ்டமராகவும் ஆயிட்டாங்க. எனக்கு டெய்லரிங்கில் முன்னே இருந்த கஸ்டமரை விட இப்போ இன்னும் அதிகமாக ஆனாங்க. எம்ப்ராய்டரியால் எனக்கு இன்னும் டெவலப் ஆச்சு. இப்போ எனக்கு டெய்லரிங் வருமானமும் கிடச்சிது, ப்ளஸ் எம்ப்ராய்டரி வருமானமும் கிடச்சிது, ப்ளஸ் எம்ப்ராய்டரிக்காக வந்த கஸ்டமரு டெய்லரிங்லேயும் எனக்கு கிடச்சாங்க. ஆக மொத்தம் நான் டெவலப் ஆகிட்டேன், வருமானமும் அதிகமாச்சு, நெக்ஸ்ட் லெவலுக்கும் நான் போயிட்டேன். அப்போது நான் அன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டதுனால என் லைஃப்பும் சேஞ்ச் ஆச்சு. அப்போது இதுலேருந்து என்ன புரியுது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் மாற்றிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நான் அந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட சக்ஸஸ்க்கு சீக்ரெட்டு திறமை மட்டும் இல்லை, நம்ம எடுக்கிற ஒரு முடிவும் தான் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். திறமை ஃப்ரெண்ட்ஸ்
நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி விடுது. அதே போல் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒர்க்கு தான் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கும் கொண்டு போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த ஒரு தவறான முடிவுனால என் லைஃப்பையே அது ஸ்டாப் பண்ணுச்சு. அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேட் கொடுக்கும். இதே போல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ப்ராய்டரி மட்டும் இல்லை, டெய்லரிங்கும் பார்க்குறோம். எம்ப்ராய்டரி சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வேண்டாலும் நம்மக்கிட்ட கொரியரில் அனுப்பிச்சி விடலாம். உடனே நாங்கள் உங்கள் ஒர்க்கை முடித்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம். எம்ப்ராய்டரி ஒரு ப்ளவுஸுக்கு 350 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.